இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மரியாதை தலைவர் செல்வ பெருமை அவருடைய பிரதிநிதியாக முதல்வர் பெருமானார் உலகடைய தளபதியாக விளங்கிய மரியாதைப்படி ஐயா என்எஸ்சி அவர்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பிலே என்னுடைய பொருள் அஞ்சலியையும் வீர வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பிலே நான் இருக்கின்றேன் என்று சொன்னால் என் வயதில் ஒன்றிருக்கின்ற பல்வேறு நபர்கள் பல்வேறு அரசியல் இயக்கங்களிலே பொறுப்பில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் எங்களுக்கெல்லாம் பள்ளி காலத்திலே அரசியலிலே ஒரு ஆர்வத்தை உருவாக்கி பொது வாழ்க்கையிலே ஒரு ஆர்வத்தை உருவாக்கி இந்த நிகழ்வுகளுக்கு இருந்து வந்த பெருமை தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தை தான் சாரும். தேர்ந்தலைவர் முதல்வருடைய மாபெரும் தலைவராக விளங்கி இந்திய அளவிலே ஒப்பற்ற தலைவராக விளங்கிய ஐயா நாராயணசாமி நாயுடு அவருடைய தலைமையிலே ஐயா என்எஸ்ஐ போனவரெல்லாம் முன்னெடுத்த போராட்டங்கள் தான் எங்களை போன்ற அங்கு பள்ளியிலே ஆரம்ப பள்ளியிலே படித்துக் கொண்டிருந்த மாணவர்களை எல்லாம் பொதுவாழ்க்கை பக்கம் திருப்பியது. அதன்படி அரசியலுக்கு வந்து சட்டக்கல்லூரியிலே முடித்து சட்டம் படித்த பின்னிட்டு ஐயா என்எஸ்சி அவர்களுக்கே வழக்கறிஞராக பணியாற்றுகின்ற வாய்ப்பை எனக்கு கிடைத்த பெரும் ஆரோக்கியமாக கருதுகின்றேன். நான் வழக்கறிஞராக வந்தபொழுது 1990ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வழக்கறிஞராக வருகின்ற பொழுது என்னுடைய மூத்த வழக்கறிஞர் மரியாதைக்குரிய ராஜேந்திரன் அவர்கள் நான் பணியிலே சேர்ந்தேன். அன்றைக்கு விவசாய சங்கத்தினுடைய அத்துணை வழக்குகளை என்னுடைய அலுவலகத்தில் தான் நடத்தி கொண்டிருந்தோம். அன்றைக்கு என்எஸ்சி அவர்களுடைய வழக்குகளையும் நான் நடத்துகின்ற வாய்ப்பை பெற்றேன். அதன் பின்னிட்டு 5 ஆண்டு காலம் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார்கள். அந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலகட்டத்திலும் அவர்களோடு மிக நெருங்கி பழகுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்னுடைய வாழ்க்கையை கிடைத்த பெருமை. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை இங்கே இருக்கின்ற எத்தனையோ பேருக்கு கிடைக்காத வாய்ப்பு எனக்கு கிடைத்ததில் நான் உள்ளபடியாக பெருமைப்படுகின்றேன். உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதன் வாழ்கின்ற பொழுது அவரை சுற்றியும் ஒரு கூட்டம் இருக்கும். அவருடைய அதிகாரத்திற்காக அவருடைய செல்வ செழிப்புகளுக்காக அவர்களால் ஏதாவது ஒரு காரியம் ஆகும் என்பதற்காக ஒரு கூட்டம் இருக்கும். உண்மையிலேயே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அளக்கிறது சொன்னால் அவருக்கு கூடுகின்ற அவர் பொருளை காப்புகின்ற கூட்டத்தை தான் ஒரு மனிதனுடைய எப்படி வாழ்ந்தான் என்பதற்கு அளவாக வைக்க வேண்டும். இன்றைக்கு என்எஸ்சி ஐயா அவர்கள் மறைந்து பல ஆண்டுகளாகிவிட்டது. ஆனாலும் கூட இந்த ஒரு கிராமத்திலே மிக பெரும் தமிழகத்திலே இருந்த ஆண்ட தலைவர்களுக்கு இருக்கின்ற ஒரு அனைத்தை விட அற்புதமான ஒரு மணிமண்டபத்தை இன்றைக்கு கட்டி இவ்வளவு கூட்டம் அவரது புகழை பேசிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உலகம் இருக்கும் வரை உலக பெருமக்கள் இந்த நாட்டிலே இருக்கின்ற வரை என்எஸ்சி அவருடைய புகழ் ஓய்வு இருக்கும். அதற்கு அவரது வழி நின்று அவரது கொள்கை கோட்பாடுகளோடு விவசாயிகளுக்கு எந்த ஒரு இல்லம் என்றாலும் உடனிருப்போம் என்று வரை அவர் சொல்லிக் கொடுத்தபடி நாடாளுமன்றத்தை பொறுத்தவரையிலே விவசாயிகளுக்கு எந்த வழக்காக இருந்தாலும் இன்று 30 ஆண்டு காலம் ஒரு வைத்திய வழக்கு தீர்ப்பாக நாட்டை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது மட்டுமல்ல, விவசாய போராட்டம் என்று சொன்னால் அது எந்த இயக்கம் முன்னின்று நடத்தினாலும் அங்கே ஓடி சென்று நிற்கின்ற ஒரு நல்ல காரியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த பணியை என் ஆய்வு உள்ளவரை என்எஸ்சியோருடைய புகழை வளர்த்திக் கொண்டிருப்போம் என்று கூறி மீண்டும் ஒருமுறை இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பாக ஐயா அவர்களுக்கு வீர வணக்கத்தையும் புகழையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த்.